என்பவர்களே, பொதுக்காலம் 20ஆம் ஞாயிறின் 2ஆம் வாசகமானது புனித பவுல் ரோமியர்களை திருமுகம் 11ஆம் அதிகாரம் 13 15 வரையான வரிகளும் 29 32 வரையான பகுதியினை நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். திருத்துதர் பவுல் ரோமியர்களை திருமுகத்தின் 9 முதல் 11 வரை உள்ள அதிகாரங்கள் இஸ்ரேலின் மீட்பு மற்றும் பிற இனத்தவரின் இணைப்பை பற்றி மிக முக்கியமாக பேசுகின்ற பகுதிகள். பவுலினுடைய மன போராட்டத்தை பற்றி நாங்கள் இதிலே காண்கின்றோம். பவுல் ஒரு யூதர், அதே வேளையிலே அவர் பிற இனத்தவருக்கு திரு தூதராக திருப்பணி செய்ய அழைக்கப்பட்டவர். யூதர்களுடைய மறுப்பை அவர் உணர்ந்தார். இயேசுவே ஆண்டவர் மெஸ்ஸியா என்பதை பெரும்பான்மையான யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் பிற இனத்தவர் பெருந்திரளாக கிறிஸ்தவ விசுவாசத்திற்குள் வருவதை அவர் கண்ட வேளையில் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்கின்ற ஆதங்கமும் கவலையும் பவுலை நெருடிய வண்ணம் இருந்தது. யூதர்கள் இயேசுவை புறக்கணித்து விட்டதால் கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியை கைவிட்டு விட்டாரா என்ற கேள்வி பவுலினுடைய உள்ளத்தில் எழுந்திருந்தது. அதற்கு பவுல் அளிக்கின்ற தெளிவான பதிலையே இன்றைய 2வது வாசகத்திலே நாங்கள் காண்கின்றோம். என்பவர்களே, இந்த வாசக பகுதியினை வசனம் வசனமாக நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வசனங்கள் 13 14 வரையான பகுதியிலே பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்கின்றேன், உங்களுக்கு திரு தூதராய் இருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்ளுகின்றேன். இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரையேனும் மீட்க முடியும் என நான் நம்புகின்றேன் என்கின்ற இந்த வார்த்தையிலே பவுல் ஒரு உத்தியை கையாளுகின்றார். பிற இனத்தவரிடையே நற்செய்தியை அறிவித்து அவர்கள் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெறுவதை காணும் பொழுது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக மாறுவதை காணும் பொழுது யூதர்களுக்குள்ளே ஒரு ஆன்மீக பொறாமை உருவாகுமா என்கின்ற ஒரு விதமான ஏக்கமும் அது ஒரு உத்தியாக பவுல் கையாண்டு, நாங்கள் இழந்துவிட்ட இறைவனின் அருளை பிற இனத்தவர் அனுபவிக்கின்றார்களே, நாங்கள் அல்லவா அந்த இறைவனின் அருளை பெற்றுக்கொள்ள இருக்கின்ற முதல் பிள்ளைகள் என்று அவர்கள் உணர்ந்து யூதர்கள் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள் என்பது அவளினுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. அவர்களை வசனம் 15 யூதர்கள் தள்ளப்பட்ட பொழுதெல்லாம் உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா என்கின்ற இந்த வார்த்தையூடாக தள்ளப்படுதலின் நன்மையை பற்றி பவுல் பேசுகின்றார். யூதர்கள் நற்செய்தியை தள்ளியதால் அது புற இனத்தரிடம் சென்று அடைந்து அகில உலகமும் கடவுளோடு ஒப்புரவாகியுள்ளது. ஏற்றுக்கொள்ளப்படுதலின் மாட்சியை பற்றி அவர் தொடர்ந்து பேசும் பொழுது, எதிர்காலத்தில் யூதர்கள் மீண்டும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உலகிற்கு ஒரு உயிர்த்தெழுதலை போன்ற மாபெரும் ஆன்மீக மறுமலர்ச்சியை கொண்டு வரும் என்பது பவுலினுடைய ஆழமான நம்பிக்கை. தொடர்ந்து நாங்கள் வசனம் 29 ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை என்பது ஒரு அளமான வார்த்தை. கடவுளின் உண்மை தன்மையை, அவர் கொடுத்த வாக்குறுதிக்கு அவர் எவ்வளவு தூரம் பிரமாணிக்கமாக இருக்கின்றார் என்பதை விளங்கப்படுத்துகின்ற வேதாகமத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான பொன்மொழி இது. மனிதர்கள் உண்மையற்றவர்களாக மாறினாலும் கடவுள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் ஆகியோருக்கு தந்த உடன்படிக்கையையும் வாக்குறுதியையும் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். யூதர்கள் நீங்கள் புறக்கணித்தாலும் இது ஒரு தற்காலிகமான பின்னடைவு மட்டுமே, ஆனால் அவர்களின் முதன்மை அழைப்பு என்றுமே மாறாது என்று பவுல் கூறி நிற்கின்றார். தொடர்ந்து வசனங்கள் 30 31 ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள், இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக் கொண்டீர்கள், அதுபோல அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக் கொள்வார்கள் என்பது என்பவர்களே இந்த இரக்கத்தின் சுழற்சியை பற்றி. பிற இனத்தவர் சிலை வழிபாட்டினாலும் கீழ்ப்படியாமையினாலும் கடவுளை அறியாமல் இருந்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் யூதர்கள் இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையால் அதனூடாக பிற இனத்தவருக்கு இறைவனின் இரக்கம் கிடைத்தது. அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கின்ற இந்த காலத்திலே, ஆனால் இப்பொழுது இரக்கம் பெற்ற பிற இனத்தவரின் வழியே யூதர்களும் மீண்டும் இறைவனின் இரக்கத்தை பெறுவார்கள் என்பது பவுலினுடைய உறுதியான எதிர்பார்ப்பு. வசனம் 32 ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். இறைவனுடைய பரந்த
அந்த திட்டம் என்னவென்று சொல்லி பவுல் பேசுகின்றார். யூதரோ பிற இனத்தவரோ எவரும் தங்கள் சொந்த நீதியினால் மீட்கப்படவில்லை. அனைவரும் பாவம் செய்து இறைவனின் இரக்கத்திற்கு ஏங்குபவர்களாகவே இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய தகுதியினாலோ திறமையினாலோ மீட்கப்படவில்லை. ஒருவரும் மீட்கப்படவில்லை. மாறாக இறைவனின் இரக்கம் மட்டுமே அவர்களை தாங்கிக் கொள்ளுகின்றது. அந்த இரக்கத்திற்கு நேராக நேர்மறையாக பதிலளிக்கின்றவர்கள் அந்த இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். மனிதனுடைய பலவீனத்தையும் கீழ்ப்படியாமையையும் கூட கடவுள் தன் உலகளாவிய இரக்கத்தை வெளிப்படுத்தும் கருவிகளாக மாற்றி இருக்கின்றார் என்று சொல்லி பவுல் கூறி நிற்கின்றார். என்பவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே எசாயா 56 பிற இனத்தவரும் இறைவனின் உடன்படிக்கைக்குள் வருவார்கள் என்று முன்னறிவித்து நிற்கின்றது. இரண்டாம் வாசகமான இந்த வாசகம் ரோமையர் 11 பிற இனத்தவர் இரக்கம் பெற்ற அதே வேளையில் யூதர்களும் கடவுளின் மாறாத அன்பால் இரக்கம் பெறுவார்கள் என்று பவுல் விளக்கி கூறுகின்றார். தொடர்ந்து நற்செய்தி வாசகத்திலே மத்தேயு 15 இயேசு கனானிய பெண்ணின் மகளுக்கு அற்புதமாக நலமளித்து அந்த இரக்கத்தை நேரிலே வெளிப்படுத்துகின்றார். இதனுடைய வாழ்வியல் பயன்பாடு என்னவென்று சொல்லி பார்த்தால், அன்பாத சகோதர சகோதரிகளே, கடவுளின் மாறாத அன்பை பற்றி இன்று நமக்கு தெளிவாக ஆண்டவர் பேசி நிற்கின்றார். இந்த வாசகங்கள் நமக்கு கூறி நிற்கின்றன. நமது பலவீனங்கள் அல்லது தவறுகள் காரணமாக கடவுள் நம்மை விட்டு விலகி விட்டாரோ என்று அஞ்சாதீர்கள். அவர் விலகிவிட மாட்டார். அவருடைய அழைப்பும் அருங்கொடைகளும் என்றும் மாறாதவை. அவர் காலம் தருகின்றார். அவருடைய அழைப்புக்கு நாங்கள் செவி கொடுத்து அவருடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளும் பொழுது அந்த அருள் நம்மை தேடி நம்மை தாங்கிக் கொள்ளுகின்றது. பிற இனத்தவர்கள் விசுவாசத்திற்கு வந்தவுடன் யூதர்களை விட தங்களை உயர்ந்தவர்களாக கருதக்கூடாது என்று பவுல் எச்சரிக்கின்றார். நாமும் பிறரை விட ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள் என்கின்ற ஒரு ஆன்மீக பெருமிதம் பல வேளைகளிலே எம்மை சேர்ந்து கொள்ளும். ஆனால் அவ்விதமாக ஆன்மீக பெருமிதம் கொள்ளாமல் கடவுளின் இலவச இரக்கத்தையே நாம் என்றும் சார்த்திருக்க வேண்டும் என்று பவுல் கூறி நிற்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இந்த ரோமையர் 11 அதிகாரத்திலே இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வாசிக்கின்ற இந்த இரண்டாம் வாசகத்தினுடைய ஆழமான அர்த்தத்தை இன்னும் புரிந்து கொள்ள இதனுடைய சொல் வரலாற்று ஆய்வினை சற்று நாங்கள் பார்த்து இங்குள்ள ஒரு சில முக்கியமான வார்த்தைகளை நாங்கள் தேடி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த கிரேக்க சொல்லான கரிஸ்மா என்ற வார்த்தை, கரிஸ் என்றால் தகுதி பாரா அருள் என்று சொல்லி அருள் கொடைகள் என்கின்ற அந்த வார்த்தைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மனிதனின் முயற்சியால் அல்லது தகுதியால் பெறப்படும் நற்செயல் கூலி அன்று. மாறாக கடவுள் முற்றிலும் இலவசமாக தருகின்ற அன்பு கொடை. தகுதி அற்றவருக்காக காட்டுகின்ற கடவுளினுடைய தயவே இந்த காரிஸ் என்கின்ற இந்த வார்த்தை. இது கடவுளுடைய கொடை. யூதர்கள் பெற்ற வாக்குறுதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட உரிமைகளும் அவர்களின் தகுதியால் வந்தவை அல்ல. புற இனத்தவர் பெற்றுக்கொண்ட மீட்பும் அவ்விதமானது. இவை அனைத்துமே கடவுளின் இலவச கொடையால் வந்தவை, காரிஸ். எனவே கடவுள் அதை திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை என்பது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அன்பார்ந்தவர்களே, அடுத்த ஒரு வார்த்தை பிற இனத்தவர் என்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க சொல் எதுவென்று சொன்னால் எத்னோஸ் என்கின்ற இந்த வார்த்தை. இதனுடைய அர்த்தம் எத்னே என்றால் யூதர் அல்லாத உலக மக்கள் அல்லது நாடுகள் என்று பொருள்படும். பழைய ஏற்பாட்டிலே இந்த சொல் கடவுளை அறியாத புற சமயத்தாரை குறிக்க பயன்படுத்தப்பட்டது. ஆனால் பவுல் இந்த சொல்லை பயன்படுத்தி பிற இனத்தவருக்கான திரு தூதர் என்பதிலே அவர் பெருமை கொள்ளுகின்றார். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இரக்கம் என்கின்ற இந்த வார்த்தைக்காக பயன்படுத்தப்பட்ட கிரேக்க சொல் எல்லேஓஸ். இது எபிரிய மொழியின் ஹெசெத் அப்படி என்று சொன்னால் உடன்படிக்கையின் மாறாத அன்பு மற்றும் ரஹமிம் தாயின் கருப்பை போன்ற ஆழமான பரிவு ஆகிய சொற்களினுடைய கிரேக்க மொழிபெயர்ப்பாக இந்த எல்லேயோஸ் என்பது துன்பப்படுபவர் மீது அல்லது தகுதியற்றவர் மீது காட்டுகின்ற ஆழமான இரக்க உணர்வு, உடன்படிக்கை மாறாத அன்பும் தாயின் கருப்பையில் இருந்து உருவாகின்ற ஆழமான பரிவையும் காட்டி நிற்கின்ற வார்த்தை. இதனுடைய இறையியல் முக்கியத்துவம் என்பவர்களை பவுல் ரோமையர் 11:30-32 வரை இந்த சொல்லை திரும்ப பயன்படுத்துகின்றார். இரக்கம் என்பது மனிதனின் நீதியால் வருவதல்ல என்பதை பவுல் ஆணித்தரமாக விளக்குகின்றார். அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தி அனைவருக்கும் கடவுள் அளிக்கும் மாபெரும் கொடை இந்த எல்லியோஸ், இறைவனுடைய மாறாத இரக்கம். அந்தவர்களே, பவுல் அடிகளார் ரோமையர் 11:29 கூறுகின்ற இந்த வார்த்தை கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருங்கொடைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை என்ற உண்மை
வேதாகமத்தின் பிற பகுதிகளிலும் மிக வலுவாக ஆதரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முதன்மையான இறையியல் உண்மையாக இதற்கான சூழலையும் விவிலியத்திலே பிற இடங்களில் இது எவ்வாறு ஆதரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் விரிவாக காண வேண்டும். பவுல் இதை கூறுகின்ற சூழல் என்னவென்று சொன்னால் ரோமியர் 11 சூழல். இந்த வசனத்தை புரிந்து கொள்ள பவுல் எதை பற்றி பேசுகின்றார் என்ற சூழல் மிக முக்கியமானது. இஸ்ரவேலின் தற்காலிக நிலையையும் உடன்படிக்கையையும் பற்றி பவுல் இந்த வேளையிலே நினைவுபடுத்துகின்றார். இயேசுவை மெசியாவாக ஏற்க பெரும்பாலான யூதர்கள் மறுத்ததால் கடவுள் இஸ்ரேலை முற்றிலும் கைவிட்டு விட்டாரா? ஆபிரகாமோ கொடுத்த வாக்குறுதி முறிந்து விட்டதா என்ற கேள்வி பவுலுக்குள்ளே எழுகிறது. கடவுளின் உண்மை தன்மையை, அவருடைய நம்பிக்கை தன்மையை, the faithfulness of God, அதை உறுதிப்படுத்த பவுல் இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக, மனிதர்கள் வாக்கு மாறினாலும் கடவுள் தாம் செய்த உடன்படிக்கையில் உண்மை உள்ளவராகவே இருக்கின்றார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு ஆகியோருக்கு கடவுள் அளித்த அழைப்பும் ஆசீர்வதிக்கப்பட்ட அருள் கொடைகளும் தற்காலிகமானவை அல்ல, அவை என்றும் ரத்து செய்யப்பட முடியாதவை. யூதர்களின் கீழ்ப்படியாமை வழியே பிற இனத்தவருக்கு இரக்கம் கிடைத்தது என்பது உண்மை. ஆனால் அதே இரக்கம் மீண்டும் யூதர்களையும் வந்தடையும். எனவே கடவுள் மனிதனின் பலவீனத்தை கண்டு தன் திட்டத்தை கை விடுபவர் அல்ல. இதை பவுல் ஆணித்தரமாக கூறி நிற்கின்றார். பவுலினுடைய இந்த கருத்தை விவிலியத்தின் மற்ற இடங்களிலும் நாங்கள் காணலாம். அதை இந்த வேளையிலே நாங்கள் பார்க்க வேண்டியது மிக முக்கியமானது. பழைய ஏற்பாட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டால் என்னாகமம் 23:19 கடவுள் பொய் சொல்வதற்கு அவர் மனிதர் அல்லர், தம் எண்ணத்தை மாற்றிக் கொள்வதற்கு அவர் மனித பிறவியோ அல்லர், தாம் சொன்னதை அவர் செய்யாமல் இருப்பாரா, தாம் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றாது இருப்பாரா என்கின்ற இந்த வார்த்தை, மனிதர்களைப் போல கடவுள் தன் முடிவுகளையும் வாக்குறுதிகளையும் மாற்றிக் கொள்பவர் அல்ல என்று தெளிவாக நமக்கு கூறி நிற்கின்றது. தொடர்ந்து மலாக்கி இறைவாக்கினர் நூல் 3:6 ஆண்டவராகிய நான் மாறாதவர், ஆகவேதான் யாக்கோப்பின் புதல்வர்களாகிய நீங்கள் அழிந்து போகவில்லை என்கின்ற இந்த வார்த்தைகள் இஸ்ரேல் மக்கள் எவ்வளவு தவறு செய்தாலும் கடவுள் மாறாதவராக இருப்பதால் மட்டுமே அவர்கள் முற்றிலும் அழியாமல் பாதுகாக்கப்பட்டுள்ளார்கள். தொடர்ந்து திருப்பாடல்கள் 89:34-35 வரையான வரிகளிலே, என் உடன்படிக்கையை நான் மீற மாட்டேன், என் உதடுகள் உரைத்த வாக்குறுதியை நான் மாற்ற மாட்டேன் என்கின்ற இந்த வார்த்தைகள் அவர் தாவீதுக்கு கொடுத்த உடன்படிக்கையை ஒருபொழுதும் திரும்ப பெறமாட்டார் என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைகிறது. தொடர்ந்து எசாயா இறைவாக்கினர் 54:10 வரிகளிலே, மலைகள் இடம்பெயரலாம், குன்றுகள் அசைவுறலாம், ஆனால் என் பேரன்பு எசெத் உன்னிடமிருந்து விலகாது, சமாதானத்தின் உடன்படிக்கை அசைவுறாது என்கிறார் உம்மீது இரக்கம் கொள்ளும் ஆண்டவர் என்கின்ற இந்த வரிகள். என்பவர்களை புதிய ஏற்பாட்டிலே தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2 திருமுகத்திலே 2:13 பவுல் நாம் நம்பிக்கையற்றோராய் இருந்தாலும் அவர் நம்பிக்கை உள்ளவராய் நிலைத்திருக்கின்றார், ஏனெனில் தம்மையை மறுதலிக்க அவரால் இயலாது என்று பவுல் இறைவனுடைய உண்மை இயல்பை நமக்கு காட்டி நிற்கின்றார். தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்ற இந்த திருமடல், இறுதியாக அவர் வரைந்த இந்த மடல், பவுல் இதை வலியுறுத்தி கூறுகின்றார். நமது உண்மையற்ற தன்மையால் கடவுளின் உண்மை தன்மை மாறுவதில்லை. அதே போல யாக்கோப்பு எழுதிய திருமுகம் 1:17 ஒவ்வொரு நெளிவும் நிறைவான கொடையும் மேலிருந்து வருகின்றன, அவை வான் சுடர்களின் தந்தையிடமிருந்து இறங்கி வருகின்றன, அவரிடம் எந்த மாற்றமும் நிழலாடும் மாறுபாடும் இல்லை என்று யாக்கோப்பு கூறி நிற்கின்றார். கடவுள் அளிக்கும் அருங்கொடைகள் மாறாதவை, ஏனெனில் அவரிடம் எந்த மாறுபாடும் இல்லை. தொடர்ந்து எபிரேயர் திருமுகத்திலே 6:17-18 வரை கடவுள் தம் நோக்கத்தின் மாறா தன்மையை ஆணையிட்டு உறுதிப்படுத்தினார். பொய் புகழ முடியாத இச்சூழ்நிலைகள் இரண்டின் வழியாக நாம் உறுதியாக ஊக்கம் பெறுகின்றோம் என்று எபிரேயர் திருமுகத்திலே ஆசிரியர் கூறி நிற்கின்றார். கடவுளின் இயல்பு என்பது அவருடைய அழைப்பும் கொடைகளும் மனிதரின் தகுதியை பொறுத்தது அல்ல, அவை அவருடைய இலவச அருளால் கொடுக்கப்பட்டவை. எனவே மனிதன் தவறினாலும் கடவுள் தம் அழைப்பை திரும்ப பெறமாட்டார். இந்த கோட்பாடு கிறிஸ்தவ வாழ்விற்கு மாபெரும் நம்பிக்கையை தருகின்றது. நாம் பலவீனப்படும் பொழுது கூட நம்மை அழைத்த கடவுள் உண்மை உள்ளவராக இருந்து நம் மீட்பை அவர் நிச்சயம் நிறைவேற்றுகின்றார் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் விசுவாச வாழ்விலே உறுதியோடு பயணிக்க ஆண்டவர் அழைத்து நிற்கின்றார்.